அனைவருக்கும் வணக்கம். இந்த விவசாயம் அப்படிங்கிறத நான் அரசு தொழிலா ஆக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், அவனை இந்த சமுதாயம் கேவலமாக பார்க்குது. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், விவசாயத்தை ஒருத்தன் ஊக்குவிக்கிறான் அப்படின்னா அவனுடைய பரம்பரை மறுபடியும் படிக்காமல் போயிடும், தொழில்னு அப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. அதே போல் ஆடு மாடு மேய்த்தல், கோழி வளர்த்தல் அப்படிங்கிறத நான் அரசு பணியாக ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால் பயப்படுறாங்க. ஏன்னா இதே தான், ஏன்னா அவன் மாட்டுக்குட்டியே கட்டிட்டு கிடந்துருவான், படிக்க மாட்டான் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் அப்படி பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. முதல்ல இந்த விவசாயம் பார்க்குறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன் வந்து ஒரு படிக்காத முட்டாள் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நம்ம விடணும். ஏன்னா உலக அறிவிலிருந்து உள்ளூர் அறிவு வரைக்கும் அவன் படிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். காலம் மாறி போச்சு, உள்ளங்கையில் உலகம் இருக்குது. ஒவ்வொருத்தனும், ஒரு ஏழைப்பாலை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட மிகப்பெரிய கல்வியாளனாக இருக்கிறான். ஆனால் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கழுதையை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையை மேய்க்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கழுதையை மேய்க்கிறது அவமானகரமான தொழில்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அதே கவர்மெண்ட் கழுதையாக இருந்துச்சுன்னா அவன் வந்து சந்தோஷமாக அந்த தொழிலை பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு வேலை உத்தரவாதம் இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது, அரசாங்க வேலை அப்படின்னு. இப்போது ஆடு மாடு மேய்த்தல் அது அரசாங்க தொழிலாக ஆக்குனா, ஆடு மாடு மேய்க்கிறத அவன் சகஜமாக பண்ணுவான். ஏன்னா இப்போ டாக்டர் இன்ஜினியர்ஸ் படித்தவன் நல்ல வேலையில் இருக்கிறானா? இல்லை, அவனுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விவசாயம் அப்படிங்கிறது உலக லெவலில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த வலிமை இருக்குது. டாஸ்மாக் கலாச்சாரத்தை ஏற்றுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் விவசாய பொருளாதாரத்தை எதிர்க்க தான் செய்வான். அதே போல் சொந்த ஊரில் 20,000 ரூபா சம்பளம் எனக்கு பத்தாது அப்படின்னு வெளியூரை தேடி ஓடுறான். ஆனால் வெளியூரில் அவன் நிம்மதியாக இருக்கானா? இல்லை. எவ்வளவு தான் பணம் காரியங்கள் இருந்தாலும் அவனுக்கு அந்த நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. ஒரு தற்சார்பு பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களை உள்ளூரை விட்டு வெளியூருக்கு நகர்த்தாது. உள்ளூர்லேயே உங்களுக்கு வெளியூரில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்குள்ள வருமானம் உங்களுக்கு உள்ளே கிடைக்கிது அப்படின்னா தைரியமாக நம்ம பார்க்கலாம். விவசாயத்தை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். விவசாயத்தில் நமக்கு உரிய வருமானம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த தொழிலை பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை, ஆடு மாடு கோழி வளர்ப்பை ஒருத்தன் எதிர்ப்பாக பேசுகிறான் அப்படின்னா அவன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அரசாங்க வேலையில் இருந்து சோபவத்தை அனுபவிக்கக்கூடியவன் அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் வேறுபட்ட காமிக்கணும் அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தாகணும். படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை. விவசாயம் பார்க்குறவன் ஒரு முட்டாள் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம விடணும். வாழ்த்துக்கள்.